எந்த நிபந்தனையுமே அற்ற ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா ஒரு சில நிபந்தனை வச்சிருக்கலாம். இங்க பாருங்க, நீட்டு விலக்கு கொடுங்க, மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வர மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் அவங்க தான் நம்ம மேல திணிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டு மேல. அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி அவர்கள் குறைஞ்சபட்சம் இதெல்லாம் விலக்கு கொடுங்க. நான் அப்புறம் தான் தேர்தல் காலத்துல போய் இங்க பாருங்க, திமுகவால முடியாத நான் கூட்டணி வச்சு சாதிச்சு காமிச்சிருக்கேன், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிபந்தனை கூட வைக்காம அவர் போய் சேர்ந்திருக்காரு. அதை எப்படி நம்ம பாக்குறது? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, டிமாண்ட் பண்ணுற இடத்துல எடப்பாடி கிடையாது. கூப்பிட்டா வானா வரணும், போனா போகணுங்கிற இடத்துல தான் அவர் இருக்காருங்கிறதுனால இல்லை, குறைஞ்சபட்சம் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது, எடப்பாடி சொன்னதுக்காகலாம் அண்ணாமலை நகர்த்தல. அதிமுக தொண்டர்கள் களத்தில் பிஜேபிக்கு வேலை செய்யாமல் போயிடுவாங்கிறதுக்காக அவங்க கட்சி நலனுக்காக அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அண்ணாமலையை இதை விட உயர்ந்த பொறுப்பு கொடுத்து ஒருவேளை பவர் கொடுக்குற இடத்துக்கு நகர்த்திட்டாங்கன்னா அது அப்போ எடப்பாடிக்கான தோல்வின்னு இல்லை மாதிரி போகும். அரசியலில் இருந்து நீங்கள் அவரை ஒதுக்கி ஓரம் கட்டி irrelevant ஆக்குற அளவுக்கு நீங்கள் பண்ணல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதாவது கட்சியே போகுது, இனி அண்ணாமலை இருந்தா என்ன, இல்லா கட்டி என்ன? கல்யாணமே விருப்பம் இல்லாத கல்யாணம். இதுல வேட்டி ஜரி 8 முழமா இருந்தா 16 முழமா இருந்தான்னு அவர் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பையன் எங்க மாப்பிள்ளைக்கு இதில் யார் மாப்பிள்ளை பொண்ணுங்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம போவோம். அதாவது முகூர்த்த ட்ரெஸ்ஸில் குறை எப்படி காணுவாங்க? விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் என்ன முகூர்த்த ட்ரெஸ் கொடுத்தா என்னன்னு வாங்கி, கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, புடவை என்ன கலராக இருந்தாங்க போய் அப்படின்றதான் இந்த கணக்கில் தான் ஓடும். ஆக இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது, எந்த இதையும் இப்போ வரைக்கும் எடப்பாடி டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை, இதுக்கப்புறமும் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதான். ஏன்னா 2026 வரைக்கும் மத்தியில் பாஜக அரசு தான் இருக்க போகுது. அவங்களோட 2029 வரைக்கும்.